ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழகத்தில் ஏப்ரல் 23 பேரவை தேர்தல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் ஃபிலிம் சிலபஸ் யூனிட் 4 பாலிட்டியில் எலெக்ஷனில் வந்து கவர் ஆகும். தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் தேதியை வந்து அறிவிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனர். ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார், அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் சுக்பீர் சிங் சாந்து, அதே மாதிரி விவேக் ஜோஷி இணைந்து தான் இந்த தேர்தல் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 23 சட்டமன்ற பேரவை தேர்தலானது நடைபெற இருக்கு. ஸோ வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா மே 4 தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா 234. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ் 164 அண்ட் 163 கூட ரிலேட் ஆகும். ஸோ 163 என்ன சொல்லுது அப்படின்னா there should be a council of ministers to aid and advise the கவர்னர். ஸோ 5 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையினுடைய அந்த பதவி காலம் முடிவடைந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷன் வச்சு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 224 எம்எல்ஏக்கள் செலக்ட் பண்ணப்பட்டு அதில் வந்து இதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக தேர்தல் விதிகளையும் தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது 50,000க்கு மேல் கொண்டு சென்றால் உரிய ஆவணங்கள் வந்து கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அரசினுடைய அந்த நலத்திட்ட பணிகள் எதுவுமே என்ன பண்ணணும்னா விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க.